Exercise 2.4 நம்ம மூன்றாவது கணக்கு x ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0வின் என்ற இருபடி சமன்பாட்டின் மூலங்கள் ஆல்ஃபா மற்றும் பீட்டா எனில் பூஜ்ஜியங்கள் 1 ஆல்ஃபா மற்றும் 1 பீட்டா உடைய இருபடி கோவையை காண்க. இருபடி கோவையை காண்க. அப்போ கோவைன்னு சொன்னால் ஈக்குவல் டு 0 வரக்கூடாது. அப்போ கோவை என்ன சொல்லலாம், பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்னு கூட எடுத்துக்கலாம். ஓகே, இந்த இருபடி சமன்பாட்டின் மூலங்கள் கொடுத்துட்டாங்க. இருபடி சமன்பாடு மூலங்கள்னு ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0. எதுக்கு ஒப்புமைப்படுத்தணும், நம்ம மூலங்களை உடைய ஆல்ஃபாவையும் பீட்டாவையும் மூலங்களாக கொண்டே இருபடி சமன்பாட்டின் பொது வடிவத்துக்கு பண்ணோம். அப்போ என்னது, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூலங்களின் கூடுதல் இன்ட்டு எக்ஸ். மூலங்கள் யார், ஆல்ஃபா பீட்டா. கூடுதலானது நடுவில் ப்ளஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் மூலங்களின் பெருக்கல் ஆல்ஃபாவையும் பீட்டாவையும் பெருக்கணும் ஈக்குவல் டு 0. திஸ் இம்ப்ளைஸ் ஒரு எக்ஸ் ஸ்கொயருக்கு ஒரு எக்ஸ் இருக்குது, கம்பேர் பண்ணணும் சாமி. இங்கே மைனஸுக்கு பதிலாக அங்கே தான் இருக்குது, ப்ளஸ் இருக்குது. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா குறி மாறி இருந்துச்சுனாவே மைனஸ் போட்டணும். எக்ஸுக்கு எக்ஸ் இருக்குது, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவுக்கு பதிலாக என்ன இருக்குது, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவுக்கு பதிலாக ப்ளஸுக்கு பதிலாக ப்ளஸ் தான் இருக்குது, ஆல்ஃபா பீட்டாவுக்கு பதிலாக இருக்குது 3 இருக்குது. இப்போ இதை வச்சுட்டு பூஜ்ஜியங்கள்னு ஒரு வார்த்தை கொடுத்துறாங்க. என்ன மகா பூஜ்ஜியங்கள் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பூஜ்ஜியங்களுக்கு இன்னொரு பேர் மூலங்கள். நான் 12th வந்துன்னு சொல்லிட்டேன் சாமி, நல்லா கவனிச்சுக்கோ. பூஜ்ஜியங்களுக்கு இன்னொரு பேர் என்ன சாமி, மூலங்கள்னு பேர். மூலத்துக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவோம், காரணிகள்னு சொல்லுவோம். நீங்கள் 9th வரைக்கும் காரணிகள் படிச்சிருப்பீங்க, 10th மூலங்கள் சொல்லுவீங்க. இப்போது மூலங்கள்னு வார்த்தை வரும், பூஜ்ஜியங்கள்னு வார்த்தை வரும். ஓகே சாமி. இப்போ 1 ஆல்ஃபா 1 பீட்டாவை மூலங்களாக உடைய பூஜ்ஜியங்கள்னா மூலங்கள் 1 ஆல்ஃபா மற்றும் 1 பீட்டா உடைய இருபடி கோவையை காண்கன்னு கொடுத்துட்டாங்க. அப்போது இது மாதிரி மூலங்கள் வந்துச்சுனாவே மூலங்களை கூட்டணும், மூலங்களை பெருக்கணும். அப்போ எது மூலங்களை கூட போகிறோம், 1 ஆல்ஃபா ப்ளஸ் 1 பீட்டா ஈக்குவல் டு நமக்கு 1 ஆல்ஃபாவின் மதிப்பு 1 பீட்டானுடைய மதிப்பு எனக்குலாம் தெரியாது. அதனால் என்ன பண்ணுறேன், இப்போ ஒரு பின்னையன் இன்னொரு பின்னையன், அதாவது ஒரு விகிதமுறை எண் இன்னொரு விகிதமுறை எண் வந்துச்சுன்னா நடுவில் +ஓ மைனஸ் வந்துச்சுன்னா பகுதிகளை பார்க்கணும். பகுதிகள் ஒரே மாதிரி இருக்கானா, இல்லைன்னா என்ன பண்ணணும், 2 பெருக்கணும். எப்போ 2 பெருக்கணும், அப்போ என்ன பண்ணணும், குறுக்க பெருக்கணும். அப்போ 2 பெருக்கு இங்கே போடுங்க, ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா. குறுக்க பெருக்குனா பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபான்னு போட்டாலும் ஒன்று தான், ப்ளஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு போட்டாலும் ஒன்று தான். ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவின் மதிப்பு மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 பை ஆல்ஃபா பீட்டாவின் மதிப்பு 3. இது மூலங்களின் கூடுதல். அடுத்த மூலங்களுடைய பெருக்கல் 1 ஆல்ஃபா இன்ட்டு 1 பீட்டா ஈக்குவல் டு நடுவில் பெருக்கல். முடிஞ்சால் குறுக்க கேன்சல் பண்ண முடியாது, நேராக பிரிக்கணும், அவ்வளோதான். ஸோ 1 இன்ட்டு ஆல்ஃபா பை பீட்டா அப்படின்னா ஆல்ஃபா பை பீட்டாவின் தலைகீழி, ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவின் தலைகீழி 1/3. ஓகேவா. தேர்ஃபோர் இருபடி கோவை, அவங்க கேட்டது கோவை தான் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு கீ ஆன்சர்லாம் பார்த்தோம்னா சமன்பாடாக கொடுத்து வச்சுக்கிறாங்க. இருபடி கோவை என்னென்னா வரக்கூடாது, ஈக்குவல் டு வரக்கூடாது. ஓகே. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூலங்களின் கூடுதல் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் மூலங்களின் பெருக்கல் ஈக்குவல் டு 0. இப்போ இதை போட்டுக்கலாமா சாமிங்க, மூலங்களின் கூடுதல் இதெல்லாம் எழுதணும், மூலங்களின் பெருக்கல். ஓகே. எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 போடக்கூடாது. ஏன் எங்கன்னா கேட்டாங்க, கோவைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ பி ஆஃப் எக்ஸ்னு போட்டுக்கலாமா, இந்த கோவை பேர் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூலங்களின் கூடுதல் இன்ட்டு எக்ஸ். ஏற்கனவே பார்த்தோம்னா மூலங்களின் கூடுதல் மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் தான், அது குறிய மாற்று. மைனஸ் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், ப்ளஸ்ஸாக மாற்றணும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2/3 இன்ட்டு எக்ஸ் மூலங்களின் பெருக்கல் ப்ளஸ் 1/3 தான். ஓகே. ஸோ பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு பாருங்க, அப்படியே தானே போட்டுக்கணும், அவ்வளோதான். வேறு என்ன ஷார்ட் ஃபார்ம் இருந்துச்சுன்னா இங்கே ஈக்குவல் டு 0ன்னு போட்டால் இங்கே எடுத்துகிட்டு போகலாம். இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது, அவ்வளோதான், விட்டுறணும். ஓகே செல்லம், தேங்க்யூ.